வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி வீட்லேயே சுத்தமான நெய் எப்படி தயாரிக்கிறதுன்னுட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் தயிர் போட்டு அந்த மேலே இருக்கிற அந்த ஆடையை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்து ஒரு 10 நாள் ஆகியிருந்தால் கூட பரவாயில்ல, ஃப்ரீசரில் வச்சுருந்து இந்த மாதிரி பிளெண்டர் மிக்சரை வச்சு யூஸ் பண்ணி வெண்ணெய் திரட்டி எடுத்துக்கலாம். நல்ல நுர பொங்கி வரணும். நம்ம போட போட நல்ல வெண்ணெய் திரட்டி வரும். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், திக்காக இருக்குது. நல்லா திக்காக ஃபுல்லாக நுரையாக ஆயிடுச்சு. நம்ம ஒரு வாரம் வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஃப்ரீசரில் வச்சுருந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி வெண்ணெய் பண்ணிக்கலாம். அந்த 10 நாளைக்கான அந்த ஆடையை சேர்த்து வச்சுருந்து இந்த மாதிரி மிக்சரை யூஸ் பண்ணி, மிக்சியில் போடுறவங்களும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்ல இந்த மாதிரி வெண்ணெய் வர அளவுக்கு திரட்டிக்கணும். பேக்கெட் பாலில் வராது, ரொம்ப கம்மியாக தான் வரும் உங்களுக்கு. நாங்கள் இங்கே பக்கத்துலேயே வாங்குகிறோம், அதனால் எங்களுக்கு அதிகமாகவே வரும், நல்லா வரும். பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், வெண்ணெய் திரண்டு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மோர் தனியாக ஆயிடுச்சு, வெண்ணெய் தனியாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் எடுத்து தனியாக தண்ணியில், ஐஸ் தண்ணியில் நல்ல அதை அழுத்தி தயிர் அந்த மோரெல்லாம் வெளியில் வர அளவுக்கு எடுத்துட்டு 2 வாட்டி கழுவிக்கணும். நல்லா அலசி எடுத்துட்டோன்னா நமக்கு அந்த தயிர் ஸ்மெல் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லாம் புழிஞ்சி எடுத்து கடாயில் போட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பு மேலே வச்சு இதுக்கு தேவையானது கருவேப்பிலை ஒரு இது, அப்புறம் இது முருங்கை இலை, வெந்தயம் கொஞ்சோண்டு, 2 ஏலக்காய், உப்பு கெடாமல் இருக்கிறதுக்காக உப்பு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இதை அடுப்பு மேலே வச்சாச்சு. நல்லா உருகி வந்துட்டுருக்குது வெண்ணெய். நல்லா அடி கனமான பாத்திரத்தில் பண்ணணும், அப்போ தான் அடி பிடிக்காது. அடுப்பு ரொம்ப அதிகமாக இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா உருகி வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா நான் 10 நாளைக்கான ஆடையில் தான் எடுத்திருக்கேன் இந்த வெண்ணெய். இது எப்படியும் ஒரு 200 ml 250 ml வரைக்கும் நமக்கு நெய் கிடைக்கும். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் எதுவும் கிடையாது, ஈஸியான வேலை, வீட்லேயே செஞ்சுக்கலாம்.
நீங்கள் வெண்ணெய் தனியாக வாங்கிட்டு வந்து கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நிறைய ஷாப்பில் கிடைக்குது வெண்ணெய். நல்ல ஸ்மெல் வந்துட்டுருக்கு. அந்த புளிச்ச அந்த தயிர் வாசனையே கிடையாது. நல்லா உருகி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதில் இருந்த ஈரப்பதமெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம், ஏலக்காவை போட போகிறோம். இது கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம உப்பு, ஏலக்காய், வெந்தயம் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் அந்த முருங்கை இலையும் போட போகிறோம். ஒரு செகண்ட் கொதிக்கட்டும் நல்லா. இது பார்த்திங்கன்னா அந்த நுரையாக தெரியும். நம்ம அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே அது கம்மியாயிடும். கருவேப்பிலை, இந்த முருங்கை இலை இது போட்ட உடனே பட்டன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் தூரமாக நின்றுக்கோங்க. தெரிக்குது. அப்புறம் ஆற வச்சு நம்ம பாட்டிலில் ஃபில் பண்ண போகிறோம். ஆறுனதுக்கப்புறம் தாங்க கொதிக்க ஊற்றிடாதீங்க, பாட்டில் உடஞ்சிடும். இப்போ இந்த கலரில் இருக்குது. அப்புறமா பாருங்கள், இதோட கலரே மாறி இருக்கும். ஃபஸ்ட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், இது நல்ல அந்த சூடெல்லாம் குறைஞ்சி அதோட இதே மாறிடுச்சு. கெட்டியான பக்குவமாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வெண்ணெய் அந்த ஆடையை எப்படி சேகரிக்கிறது நான் சொல்லித்தரேன். வணக்கம்.